2029 பிரதமர் வேட்பாளரா விஜய்? தேசிய வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்க திட்டம். PR வியூகத்தின் பின்னணி. கடந்த சில நாட்களாக வடமாநில சமூக வலைதளங்களில் ஒரு புதிய விஷயம் பலரது கவனத்தை ஈர்த்து வருகிறது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் பீகார் போன்ற இந்தி பேசும் மாநிலங்களைச் சேர்ந்த இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் பக்கங்களில் தமிழக முதல்வர் விஜய் பற்றிய வீடியோக்கள் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகின்றன. அங்குள்ள நெட்டிசன்கள் விஜயை ஒரு சிறந்த தலைவராகவும் அதிரடி முடிவுகளை எடுக்கும் முதல்வராகவும் காட்டும் வகையில் சில வீடியோக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் இது சாதாரணமான வீடியோக்கள். இயல்பாக விஜயை பிடித்து போய் இவர்கள் இப்படி வீடியோ போட்டார்கள் என்று பார்க்கப்பட்டாலும் இதற்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் திட்டம் இருப்பதாக பேசப்படுகிறது. தமிழகத்தில் கிடைத்த வெற்றியை தொடர்ந்து தனது அரசியல் பயணத்தை மாநில அளவோடு நிறுத்திக்கொள்ள விஜய் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. கட்சியை தேசிய அளவில் கொண்டு செல்ல தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரை மாற்றி தேசிய வெற்றிக் கழகம் அல்லது நேஷனல் ட்ரையம்ப் பார்ட்டி என்று அறிவிக்க ஆலோசனைகள் நடப்பதாக கூறப்பட்டது. 2029 நடக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் விஜயை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துவதே இதன் முக்கிய இலக்கு என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இந்த தகவல்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் தாவேக அமைச்சர்களின் சமீபத்திய பேச்சுக்களும் அமைந்துள்ளன. மத்திய அரசில் தென்னிந்தியாவின் பங்கு முக்கியமானது. அடுத்த பிரதமர் தெற்கிலிருந்துதான் வர வேண்டும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தார். அவரை தொடர்ந்து மற்றொரு அமைச்சரான சரத்குமார் 2029 விஜய்தான் நாட்டின் அடுத்த பிரதமர் என்று வெளிப்படையாகவே கூறினார். அமைச்சர்களே அடுத்தடுத்து இவ்வாறு பேசுவது கட்சி தேசிய அரசியலை நோக்கி நகர்வதை வெளிப்படுத்துவதாக கூறுகிறது. வடமாநில மக்களிடம் விஜயை பற்றிய நல்ல எண்ணத்தை உருவாக்க அவருடன் பணியாற்றும் PR நிறுவனங்கள் திட்டமிட்டு வேலை செய்து வருவதாக தெரிகிறது. தமிழக அரசியல் பற்றி அதிகம் தெரியாத வட இந்திய மக்களுக்கு விஜயை ஒரு மாற்று தலைவராகவும் ஊழலற்ற நிர்வாகியாகவும் காட்டும் வகையில் இந்த இணைய பிரச்சாரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவில் இருந்து ஒரு தலைவர் பிரதமராகி பல ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் இதற்கு தெற்கு மாநிலங்களின் முக்கிய குரலாக விஜயை முன்னிறுத்த திட்டமிடப்படுகிறது. சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் வைரலாவதை மட்டும் வைத்துக்கொண்டு வட மாநிலங்களில் வாக்குகளை பிரித்துவிட முடியாது என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மற்ற மாநிலங்களில் கட்சியின் கிளையை உருவாக்குவது, கூட்டணிகளை அமைப்பது போன்ற பல சவால்கள் விஜய்க்கு முன்னால் உள்ளன. ரீல்ஸ் மூலம் லைக்குகளையும் கமெண்ட்களையும் அள்ளிவிடலாம். ஆனால் வட இந்திய மண்ணில் ஒரு தென்னிந்திய கட்சி வாக்கு வங்கியை உருவாக்குவது அவ்வளவு எளிதான காரியமா? தேர்தல் ஆணையத்தின் நடைமுறைகள், பிற மாநிலங்களின் கட்சியின் அடிப்படை கட்டமைப்பு என கடக்க வேண்டிய தூரம் மலை போல் நிற்கிறது. தேசிய அரசியலில் செல்வாக்கு செலுத்த நினைக்கும் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளும் இந்த பிரதமர் முன்னெடுப்பை எப்படி அணுகும் என்பதுதான் கேள்விக்குறி. இருந்தாலும் தமிழகத்தை தாண்டி தேசிய அரசியலிலும் தடம் பதிக்க விஜய் தரப்பு இப்போதே தீவிரமாக வேலை செய்ய தொடங்கிவிட்டது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது.